தெலங்கானா தனி மாநிலத்தை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் பார்லிமெண்டை சுமூகமாக நடத்த எதையும் செய்வோம் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். பார்லிமெண்டின் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 5ஆம் தேதி வியாழனன்று துவங்குகிறது. டிசம்பர் 19ஆம் தேதியன்று முடிவடையும் இந்த 12 நாள் கூட்டத்தொடரில் தெலுங்கானா தனி மாநில மசோதா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மசோதாக்களை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தெலுங்கானா தனி மாநில மசோதா கொண்டு வரப்படும் பட்சத்தில் ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்காக போராடி வரும் சீமாந்திரா எம்பிக்கள் பார்லிமெண்டில் அமளியில் ஈடுபடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடந்த மழைக்கால தொடரை போலவே தெலுங்கானா பிரச்சனையால் பார்லிமெண்ட் அலுவல்கள் முடங்கும் என்று அஞ்சப்படுகிறது. இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் செவ்வாயன்று கூறுகையில் தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் பார்லிமெண்டை சுமூகமாக நடத்தி செல்ல எதையும் செய்வோம் என்றும் மன்மோகன் சிங் திட்டவட்டமாக கூறினார். கூட்டத்தொடர் குறைந்த நாட்களே நடக்கவிருப்பதால் அதை சிறந்த முறையில் பயன்படுத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். It should be everybody's efforts to make the best and optimal use of the limited time which is available to the two houses of parliament. On behalf of the government, we will do everything in our power to ensure that both the houses run smoothly, and in this matter we seek the cooperation of all segments of the two houses. Our government is committed to the formation of Telangana and இதனிடையே குளிர்கால கூட்டத்தொடரை அமைதியான முறையில் நடத்தும் நோக்கில் லோக்சபா சபாநாயகர் மீரா குமார் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை செவ்வாயன்று கூட்டினார். கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலான கட்சித் தலைவர்கள் கூட்டத்தொடரை நீட்டிக்க ஒப்புதல் தெரிவித்தனர். ராஜ்யசபாவில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுடன் பேசிய பிறகு கூட்டத்தொடரை நீட்டிப்பது குறித்த இறுதி முடிவை அரசு எடுக்கும் என்று பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் கூறினார். கூட்டத்தில் பாரதிய ஜனதா சார்பில் பங்கேற்ற லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் கூறுகையில் குளிர்கால தொடரில் விலைவாசி பிரச்சனையை பிரதான பிரச்சனையாக எழுப்புவோம் என்றார். தெலுங்கானா, லோக்பால் மசோதா ஆகியவை குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும் எனவும் சுஷ்மா வலியுறுத்தினார்.